Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல சைட் ப்ளீட்டட் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்காக நான் இக்காட் ஃபேப்ரிக் 2.5 மீட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை 4 ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து என்னுடைய பக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்த்தியினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 37 இன்ச்சஸ் வந்து ஹைட் தேவை. அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 38 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்றேன். 37 இன்ச்சஸ். இதுல 1 இன்ச் எதுக்கு ஆட் பண்றேன்னா மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு. கீழே வந்துட்டு நான் பைப்பிங் மட்டும்தான் வைக்க போறேன். ஃபோல்ட் பண்ணல. நீங்க ஃபோல்ட் பண்றதா இருந்தா 1 இன்ச் வந்து கீழே வந்து ஃபோல்டிங்க்கு வேணும். மேல வந்து 1/2 இன்ச் வேணும். பட் நான் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணல. சின்னதா ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்க போறேன். அதுக்காக தான் நான் கீழே வந்து 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ டோட்டல் ஹைட்டு 38 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன் ஹைட் மார்க் பண்ணி. இப்போ இந்த துணியினுடைய மேல் பகுதியில என்னுடைய டோட்டல் ஷோல்டர்ல பாதி அளவு இதுல மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சஸ். டோட்டல் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 14 இன்ச்சஸ். அதுல பாதி வந்து 7 இன்ச் இதுல மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக பாதி வந்து நான் அப்படியே மார்க் பண்றேன்னா நம்ம போட் நெக் வந்து நான் இதுல வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்காக தான். இப்போ நெக்கினுடைய வித்து பாருங்க 4 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்றேன். ஓகேங்களா? நெக் வித் வந்து 4 இன்ச் வந்து நான் ஆட் பண்றேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் பாத்தீங்கன்னா நமக்கு 3 இன்ச்சஸ் கிடைக்குது. இதுல நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நமக்கு போயிடும். டோட்டல் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக் ஹைட் 4.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் நெக்லைன் வந்து வரைஞ்சு விட்டுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஆம்கோலுடைய ஹைட்டும் செஸ்ட் ரவுண்டும் வந்து எனக்கு வீடியோ பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம்னால மிஸ் ஆயிடுச்சு. ஆம்கோலுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ். டோட்டல் ரவுண்ட்ல 4 டிவைட் பண்ணி நான் வந்து 9.5 இன்ச்சஸ் பிளஸ் சீமிங்க்கு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மேல இருந்து ஷோல்டர் லைன்ல இருந்து கீழே 15.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஹைட் வந்து மார்க் பண்றேன். ஹிப்னுடைய ஹைட்டு. ஓகேங்களா? 15 இன்ச்ல நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு அங்க வந்து நான் ஹிப்னுடைய ரவுண்ட் மார்க் பண்றேன். ஓகேங்களா? ஹிப் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கோங்க. ஹிப்னுடைய ரவுண்ட் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சஸ். இதுல பாதி அளவை நான் இந்த லைன்ல மார்க் பண்றேன். இப்போ 8ல பாதி எவ்வளோ? 4 இன்ச்சஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 4 இன்ச்சஸ் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 4 இன்ச்சஸ் கிடைக்குது. இந்த 4 உடைய 3 மடங்கு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 4 into 3 12 இன்ச்சஸ் நமக்கு வந்து வருது இல்லையா? அந்த 12 இன்ச்சஸ் நம்ம இந்த 8 இன்ச் வந்து நம்ம ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அந்த மார்க்கிங்ல இருந்து வெளிப்பக்கத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்து வெளிப்பக்கமா நம்ம 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத நான் வந்து சீமிங்க்கு 1.5 இன்ச்சஸ் அப்படியே விட்டுறேன் அந்த துணியை. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த செஸ்ட் லைன்ல இருந்து இந்த ஹிப் ரவுண்டுக்கு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட நீங்க ஆட் பண்ணலாம். பட் எனக்கு துணி இது கரெக்டா இருந்ததுனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே விட்டுடுறேன். உங்களுக்கு துணி இருந்ததுன்னா இந்த கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்க பண்ணிட்டு ஏ லைன் மாதிரி நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? பட் இதுவே உங்களுக்கு நீட்டா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதனுடைய இந்த பாட்டம் வந்து ஹைட் நம்ம மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஹிப்னுடைய ஹைட் மார்க் பண்ணி ரவுண்ட் மார்க் பண்ற அந்த இடத்துல தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். மற்றபடி வேற எல்லாமே வந்து நார்மல் தான். ஓகேங்களா? இப்போ நெக் லைன் வந்து நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆம்கோல் லைன் கட் பண்றேன். கட் பண்ணிட்டு அந்த செஸ்ட் ரவுண்டு
நம்ம சீமிங் கொடுத்துருக்கிற அந்த லைன்ல இருந்து கீழே ஹிப் ரவுண்டுக்கு நான் கட் பண்ணிட்டு வரேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இது அப்படி வெளிப்பக்கத்துல ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இப்போ உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது வந்து கட்டிங் வந்து இவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குர்த்தி வந்து நீங்க ஸ்டிச் பண்ண ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுல நம்ம எப்பவும் பண்ற மாதிரி நம்ம ஆம்கோல் லைன் வந்து ஃப்ரண்ட் லைன் பீஸ் எடுத்து ஆம்கோல் லைன் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமா கட் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமா உள்பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் லைனை. அவ்வளோதான். இப்போ குர்த்தி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஸ்லீவ் பாருங்க. இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு எனக்கு ஹைட் வந்து நான் எல்போ ஸ்லீவ் வைக்கிறதுனால 10 இன்ச்சஸ், அதுக்கப்புறமா வித்து பாருங்க 10 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ இந்த ஓப்பன் சைடில் மேலேருந்து கீழே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்னுடைய ரவுண்டு 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஓகே டன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த குர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து உள் பக்கமா பாருங்க, அந்த ஹிப் லைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதுல இருந்து உள் பக்கமா 4.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இது எதுக்காகனா, நம்ம இந்த இடத்துல இருந்து தான் வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே பாருங்க, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். நீங்க வந்து ரொம்ப குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சீங்கனாலும் ஓகே, நல்ல பெருசா வந்து எனக்கு ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க பெருசா வைக்கலாம். நான் வந்து இது நார்மலா மீடியம்ல வந்து வச்சிருக்கேன். ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி நான் வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி நீங்க ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது அந்த ப்ளீட்ஸ் பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இந்த ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு இப்படி வச்சு பார்க்கும் பொழுது அந்த மேல இருக்கிற துணிக்கு கீழே இருக்கிற துணியும் இப்போ ஒரே மாதிரி நம்ம நார்மல் மெஷர்மெண்ட்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ப்ளீட்ஸ் வச்சு. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டு இதை வந்து தையல் போட்டுட்டோம். பாருங்க, இப்போ கரெக்டா இருக்கு நமக்கு. இப்போ இந்த மாதிரி, அதாவது நம்ம இந்த இக்கட் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நீளம் 5.5 இன்ச்சும் அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா நான் பைப்பிங்காக நான் இந்த கலர் யூஸ் பண்றேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அதுவும் சேம் அதே மெஷர்மெண்ட்ல எடுத்துட்டு இந்த துணியுடைய ஒரு பக்கம் நல்ல பக்கத்துல இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கு அப்புறமா இத அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த ப்ளூ கலர் எவ்வளவு தெரியணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன் திரும்பவும். இது நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நீங்க வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். த்ரெட் பைப்பிங் கூட நீங்க கொடுக்கலாம். பட் நான் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்கல. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த துணி தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உள்ள வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதனுடைய ஒரு பக்கம் இந்த சைடு வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு 4 பீஸ் வந்து தேவைப்படும். 4 பீஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்றது, துணியில எப்படி பிளேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ளீட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த சைட்ல வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து குர்த்தினுடைய உள்பக்கம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு வரணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள வர மாதிரி தான் நம்ம துணி கட் பண்ணோம், அது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து
இந்த பீஸை குர்த்தினுடைய நல்ல பக்கமும் இந்த பீஸ்னுடைய நல்ல பக்கமும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டிருக்கேன். அந்த ப்ளீட்ஸ் வச்சிருக்கிற அந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். இப்போ தையல் போட்டுட்டு இந்த குர்த்தினுடைய அந்த மேல் பக்கம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டுருக்கோம் பாருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த பீஸை அப்படியே மேல் பக்கமாக இப்படி திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு தையல் போடணும், அவ்வளோதான். இப்போ அந்த பைப்பிங் நம்ம வந்து ப்ளூ கலர் தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே தையல் போட்டுட்டு வர்றேன். அப்படி சைட்லையும் பாருங்க இது வரைக்கும் தையல் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு பாக்கெட் வச்சிருக்கிற அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம பாருங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல 2 பேக் சைட் 2 அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதனுடைய நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கும் நான் இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேன்வாஸ்ல நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 1 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்லைனை. இது அப்படியே இந்த நெக்ல பிளேஸ் பண்ணிட்டு அந்த நெக்லைனுடைய ஓரமா தையல் போட்டுட்டே வரேன். இப்போ நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச் போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து தைச்சிட்டே வர போகிறேன். இதுவும் அது மாதிரி தான் நமக்கு இந்த ப்ளூ கலர் துணி எந்த அளவுக்கு வந்து வெளியில் தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டே வரலாம். பாருங்க இப்போ ஃபோல்ட் பண்ணி நான் தையல் போட்டுட்டேன். நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்போ நான் ஸ்லீவ்லயும் பாருங்க இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் பைப்பிங் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டர் லைன்ல நான் அட்டாச் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் 2 பக்கமும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தினுடைய கீழே பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி பாருங்க இந்த பாட்டம்ல நான் இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் வந்து 1.5 இன்ச்சஸ் வித்தில் அகலத்தில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்ட்ரெயிட் பீஸை. இதை இந்த குர்த்தினுடைய இந்த நல்ல பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டே வரேன் ஸ்ட்ரெயிட்டா. பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதை உள் பக்கமா டபுள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம நெக்லைனுக்கு ஸ்லீவுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம பண்ணோமோ சேம் அதே மெத்தட் தான்.
பாருங்க ரொம்பவே நீட்டா நமக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ல இருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த சைடு ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம அந்த ப்ளீட்ஸ் இருக்கிற இடம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணி கரெக்டா வந்து நீங்க தையல் போட்டுட்டே வாங்க. பாருங்க கீழே நமக்கு கரெக்டா வந்து 2 பீஸும் ஈக்குவலா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சைட் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா நான் கோல்டன் கலர் பட்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்க ரொம்பவே நீட்டா டிஃப்ரெண்டா ஒரு சைட் ப்ளீட்டட் குர்த்தி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க குர்த்தி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எதிர்பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.